ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குன்றக்குடி முருகன் கோயிலுங்க. குன்றக்குடி முருகன் கோயிலுடைய அடிவாரத்தில் தான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம படிக்கட்டு ஏறுறது, சாமியை தரிசனம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குன்றக்குடி முருகன் கோயில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனும், இந்த ஸ்தலத்தோட, அதாவது இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, எப்படி இந்த கோயில் உருவாச்சு அப்படின்ற அந்த ஸ்தல வரலாறு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்ன ஸ்பெஷலாக ஒரு பிரார்த்தனை வைப்பாங்க, எப்படி அது நிறைவேற்றுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்ற என்டையர் இன்ஃபர்மேஷன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா கண்டிப்பாக அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குன்றக்குடி முருகன் கோயில் நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை எல்லாருக்கும், அதாவது எல்லாருமே எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் இல்லைங்களா? அதாவது ஒரு லெவல்லே இருக்கக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றது தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அது யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு முன்னேற்றம் ஒரு வாழ்க்கையில் வேணும்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்றதுக்கேற்ப, இந்த வாசகத்துக்கேற்ப விநாயகரையும் அழகாக ஒரு முத்தி போட்டு வணங்கிட்டு, மலையும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஏற்றி இறக்குப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு படி முன்னேற்றம் கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருளால் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்ற படி கண்டிப்பாக ஒரு லெவல் ரீச் ஆவீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த கோயில் எங்கே இருக்குன்றதை நம்ம பற்றி பேசிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த குன்றக்குடி திருத்தலம். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் குன்றக்குடி கோயில் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்தலத்தோட, அதாவது இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திருமண வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி, அதாவது நாங்கள் கோயில் தரிசனம் பண்ண அன்றைக்கி முகூர்த்த நாள். ஸோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 ஜோடிகள் கிட்ட பார்த்தோங்க. அவ்வளோ விசேஷமாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அங்கே கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறை இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதது ஒரு குறையே இருக்கும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை இருக்கும். அதுவும் குழந்தை வரமும் கிடச்சிருச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கே, இல்லை ஒரு வருமானம் சரியில்லாத ஒரு நிலை இருக்கே அப்படின்ற ஒரு குறை இருக்கும். எந்த குறை இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு குறையும் சரி செய்யலாங்க. ஸோ அந்த மன வாழ்க்கை திருப்தியாக ரொம்ப இனிப்பாக இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குன்றக்குடி முருகனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய லைஃப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ இது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த குன்றக்குடி திருத்தலம். இதோடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா முதன்மையானது, அதாவது பிரார்த்தனைக்கு தலம் சொல்லுவாங்க. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா காசி, ராமேஸ்வரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இது பிரார்த்தனை தலம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அதை உடனடியாக முருகர் நிறைவேற்றி தந்துடுறாருன்ற ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்குது. யூஸ்வலாக குன்று எடுக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம்ன்ற ஒரு வாசகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மலையே மயில் உருவம் மாதிரி இருக்குங்களாம். அது என்ன ஸ்டோரி அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இன்றைக்கி. ஸோ முருகப்பெருமான் வாகனமான மயில் ஒரு சாபம் வாங்கிடுது முருகர்கிட்ட இருந்து. அதனால் முருகர் மலையாகி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அது பார்த்திங்கன்னா என்ன ரீசன், எதனால் சாபம் வாங்குது அப்படி முருகர்கிட்ட மயில் பார்த்திங்கன்னா, நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடன். இந்த அன்னமும் கருடனும் நாங்கள் தான் மயிலை விட ரொம்ப சக்தி படைத்தவர்கள், நாங்கள் தான் வேகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க. அந்த பொய்யும் நம்பாமல், அதாவது அதை பொய்யை நம்பாமல் உண்மைன்னு நம்பின மயில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கோபம் கண்மூடித்தனமான கோபம், சாதாரண கோபம் இல்லை, கண்மூடித்தனமான கோபம் பிரம்மாண்ட உருவம் எடுத்து இந்த கருடனையும் அன்னத்தையும் ஒழுங்கிடுச்சு. யாருக்குமே நான் தான் பெருசுன்னா கோபம் வரும் இல்லைங்களா? அந்த கோபத்தில் விழுங்கிடுச்சு.
அந்த டைமில் என்னாச்சு, இந்த பிரம்மனும் திருமாலும் என்ன பண்ணுறாங்க, முருகப்பெருமான்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, மயில்கிட்ட இருந்து அந்த அன்னத்தையும் கருணையும் மீட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்தது மட்டும் இல்லை, மயிலுக்கு வந்து கர்வம் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் இது மலையாகி போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் சொல்லிடுறாரு. அந்த தவறை வருந்தி மயில் வந்து தவம் இருந்து அதுக்கப்புறம் மயிலுடைய தூய்மையான தவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட முருகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மயில் உருவத்தில் இருந்த மலை மீதே வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்றது தான் வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆலயத்தோட விசேஷம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க, அடி பிரதர்ஷனம் செய்வாங்க. அவங்களுடைய பக்தர்கள் வந்து என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்ற பிறகு இந்த வந்து நேர்த்திக்கட்டணம் வந்து செலுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தீராத நோய் கூட தீர்ந்துடுன்றாங்க. அதாவது தீராத தோல் வியாதிகள் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் கூட தீர்ந்துடுன்றாங்க. ஸோ ஆனால் என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட அந்த வெள்ளி தகடு இருக்கு இல்லைங்களா, அந்த தகடை வந்து உண்டியில் வந்து செலுத்துறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா, சிவகங்கை மருத பாண்டியன் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, பாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய முதுகில் வந்து ஒரு ராஜப்பிளவை என்ற ஒரு கட்டி இருந்ததுங்களாம். அப்போ வந்து குன்றக்குடி முருகப்பெருமானுடைய அருள் பிரசாதம், அதாவது திருநீர் தான் குணப்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த மாதிரியான வியாதி இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த திருநூறு விபூதியை வந்து பிரசாதமாக வந்து நம்ம இது பண்ணோன்னா சரியாயிடும்ன்ற வந்து ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, அங்கே அந்த கோயில் திருத்தலத்தில் வந்து திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்களுக்கு வந்து பல்லாண்டு காலம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. ஏன்னா மகிழ்ச்சின்றது தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி இருந்துட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எதை வேணாலும் சாதிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த குன்றக்குடி முருகன் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை வந்து வாங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற அந்த திருத்தலத்தில் வந்து 10 நாட்கள் வந்து விசேஷமாக நடைபெறும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம், அப்புறம் வந்து தைப்பூசம் திருநாள், முருகனுக்கே உரியதான சித்திரை பால் பெருக்கு விழா, வைகாசி விசாகம், ஆடி திருப்படி பூஜை, ஐப்பசியில் வந்து கந்த சஷ்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து நடைபெறுங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட் வந்து ஓரளவுக்கு ஒரு 100, 150, 200 படிக்கட் கிட்டே இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறுற மாதிரி இல்லைங்க. ஸோ ஏறலாம். முருகப்பெருமானுடைய அருளாசி இருந்ததுன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.